ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2. நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 பார்க்கலன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 பார்ட் வாங்க, அப்போ தான் அது நல்லா புரியும். ஏற்கனவே பார்ட் 1ல் அந்த பாதி வீடு கட்டியிருப்போம். அது வந்து பாதி என்ன சொல்ல முடியாது, வீடு தான். இப்போது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வீடு மேலே எடுக்க போகிறோம், கட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா போய் பார்ட் வாங்க, அப்போ தான் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை வச்சு நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். என்னைய பார்த்து நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா கரெக்டாக நான் போடுறது மாரியே போடுங்க. அவ்வளோலாம் நான் பெரிய வீடெலாம் கட்ட மாட்டேன், சும்மா சின்னதாக. மறக்காமல் எப்பவுமே சொல்லிட்டேன், பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் வாங்க, அப்போ தான் நல்லா புரியும். இப்போ வந்தா போட்டுட்ருக்கோமா, இன்னும் 2 இடத்துல போடணும், 3 இடத்துல போட்ட அப்புறம் நம்ம வீடு ஒரு 10% ரெடி ஆயிடும். ஃபைனலி காய்ஸ், நம்ம முடிச்சிட்டோம் தான். நம்மளோட 10% பேசிக்கு முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து இந்த உக் பிளான்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கண்டினியூ மொத்தமாக ஃபில் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த பண்ணிட்டோமா, இந்த மாதிரி தான். ஜன்னலை உங்களுக்கு விடணுன்னாலும் விட்டுக்கலாம், வேண்டானாலும் நீங்கள் ஜன்னல் இல்லாமல் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இப்போது நம்ம மேலேருந்து இப்போ நம்ம மேலே போக முடியாதுல்ல, அதனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு தான் போட போகிறோம். நான் போடுறது மாரி படிக்கட்டுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம சேனலில் எப்படி மைண்ட் கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், இப்போ தான் போட்டிருப்போம். அதனால் உங்களுக்கு இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு மைண்ட் கிராஃப்ட் ஏற்றுங்க. இந்த படிக்கட்டு கட்டியாச்சா, இப்போ இப்படி நம்ம மேலே போய்க்கலாம். இந்த இது ஏற முடியல, அதனால் இந்த சைடு இப்படி போட்டுக்கிடும். இந்த படிக்கட்டு போட்டு மேலே வந்தாச்சு. படிக்கட்டு போட்ட பிறகு ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு மேலே போடுறதுக்கு ஒரு பிளாக்கு நம்ம எடுக்கணுமே, சும்மா அதை இந்த ஜன்னலுக்கு கண்ணாடி ஃபிட் பண்ணிக்கிடுவோம். ஜன்னலுக்கு கண்ணாடி ஃபிட் பண்ண பிறகு ஐயோ தப்பாக போட்டோன்னா அப்படி தான், அப்படி கீழே அந்த சைடு அந்த ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இந்த சைடு போட்டோன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வேறு இந்த மேலே நம்ம சீலிங் போடணும்ல, பார்ட் 1ல் போட்ட அதே சீலிங்காக நம்ம இப்போ போட போகிறோம். ஐயோ தப்பாக போட்டேன், கிளாஸை தூக்கி போட்டேன். இதான் நம்மளுக்கு நைட் ஆனாலும் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும். போட்டாச்சா, இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், வீடு முடிச்சாச்சு. நம்ம வீடை முடித்த பிறகு அவுட்புட் இப்படி தான் இருக்குது. இந்த இப்படி போய் இப்படி மேலே போனோம். கீழே நம்ம பார்ட் 1ல் வெறும் பெட்டு மட்டும் தான் போட்டிருப்போம். நம்ம இந்த வீடெல்லாம் கட்டி முடித்த பிறகு நம்ம பொருள்லாம் வச்சுக்கிடுவோம். இந்த மேலே வந்த பிறகு இப்படி தான் இருக்குது. இந்த இப்போ இதுக்கும் மேலே நம்ம இப்போனாலும் இதுலேருந்து இன்னொரு பாட்டில் ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு எப்படினாலும் படிக்கட்டு வச்சு தானே ஆகணும். அதனால் இதுக்கும் படிக்கட்டு போட்டுட்ருக்கோம். இந்த போட்டுட்ருக்கோமா, அவ்வளோதான். அதேமாரி படிக்கட்டு போட்டாச்சு, முடிஞ்சிட்டு, அவ்வளோதான்.
ஆனால் வீடியோ முடியல கைஸ். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் சொல்லியிருப்போம், பின்னாடி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அதில் நம்ம இது விவசாயம் பண்ண போகிறோன்ட்டு. அதுக்கு தான் நம்ம இது இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம பாட்டு தப்பா போட்டோன்னே இதில் தான் பார்ட் 1ல் சொல்லியிருப்போம். இப்போ பார்ட் 1ல் அதை தான் பண்ண போகிறோம். அந்த க்ரீப்பரை அடித்து தூரத்துக்கு வீசிடுவோம். இதுவே நம்ம சர்வேவர் மூடில் க்ரீப்பர் வந்ததுன்னா வெடித்து நம்ம வீட்டையே நாஸ்தி பண்ணிடும். நம்ம நல்ல வேளை க்ரியேட்டர் மூடில் எடுத்து நம்ம க்ரியேட்டர் மூட்லேயே போடுதோம். நம்ம விவசாயம் பண்ணணுன்னா சைடில் சுற்றி ஃபென்சிங் பண்ணணும்ல, அதான் ஃபென்சிங் போடுறதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம தண்ணி வேணும். அதுக்கடுத்து அந்த செடியெல்லாம் நட்டணுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இருக்கீங்களா மண், அதை ஆக்குறதுக்கு தான் இந்த ப்ளூ கலரில் இருக்குது. அது பேர் மறந்து போச்சு, ஆக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபென்ஸு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி சுற்றி இப்படி இதை தோண்டி விடணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஓயாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது. தண்ணி ஊற்றினாலும் அது மைண்ட் கிராஃப்டில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்தமாரி போட்டால் தான் தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக நம்ம செடியெல்லாம் வளரும். இப்போ அதில் தண்ணி போடணும். தண்ணி இப்படி ஊற்றிடணும். போட்டுட்டு கண்டினியூ பண்ண சொன்னேன். இந்த போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டு. இப்போ நம்ம இந்தமாரி ஃபுல்லாக செய்யணும். செஞ்சாச்சா? இப்போ நம்மளுக்கு பிடிச்ச சீடு இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று விதைக்கணும். விதைச்சா அது நம்மளுக்கு இந்த தண்ணியில் ஊற்றிருக்கோமா, அதனால் வளர்ந்து வரும். இப்போ இது போடலாம். பாதி இது எடுத்தாச்சு. 2 நம்ம எத்தனை ரோ போட்டிருக்கோம்? ஒரு 3 ரோன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்தமாரி போட்டாச்சா நம்மளுக்கு பிடிச்ச சீடை நம்ம இதில் பண்ணிக்கலாம். தான் இந்தமாரி ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். இந்தமாரி போட்டுட்ருக்கோமா, இந்தமாரி லைனாக வச்சா தான் நம்மளுக்கு வளரும். இந்த கலர் வித்தியாசமாக இருக்குல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது தண்ணி அந்த திக்காக இருக்கிற இடத்துல தண்ணி பட்டிருக்குன்னு அர்த்தம். திக்காக இல்லாத இடத்துல தண்ணி படலைன்னு அர்த்தம். அது ஒன்றும் இல்லை, வளர்ந்துடும். நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். ஒரு சைடு என்ன ஒன்றுமே வைக்கலான்னு கேட்காதீங்க. அது ஒரு சீடு அதை வச்சாலுமே தெரிய மாட்டேங்குது. அது மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அவுட்புட் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.